Hi students, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா law of motion அப்படின்ற யூனிட்ல based on impulse and law of conservation of linear momentumக்கு ரெலவெண்டா இருக்கக்கூடிய ஒரு மோர் ப்ராப்ளம் பார்க்க போறோம்ப்பா. பொதுவா நம்ம impulse அல்லது law of conservation of linear momentum அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளத்தை தான் நம்ம பார்த்திருப்போம் இல்லைங்களா. நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ல இந்த டாபிக் ரெலவெண்டா கேட்கக்கூடிய கொஸ்டின்ல நிறைய கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸும் கேட்கறாங்க. இப்போ ஜேஇ எக்ஸாம்லலாம் இந்த மாதிரி இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ப்ராப்ளத்துக்கு ரெலவெண்டாக இருக்கிற மாதிரியான சில ப்ராப்ளம் கேட்குறாங்க. இந்த ப்ராப்ளத்தை நல்லா அப்சர்வ் பண்ணி ஒரு தடவை நீங்களா உங்களுடைய ஓன் வேலை சிம்பிளி பண்ணி நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் எது கேட்டாலும் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நீங்கள் ஷார்ட்கட்டில் என்ன செய்ய முடியும், சால்வ் பண்ண முடியும்ப்பா. ஸோ அதுக்காகவே இந்த ப்ராப்ளத்தை நானும் முடிஞ்ச அளவு வேகமாக நானும் சால்வ் பண்ணுறேன். நீங்களும் அதை கொஞ்சம் வேகமாக கோத்ரூ பண்ணுங்க. The velocity of two bodies masses 5 kg and 10 kg in the positive x and the positive y directions are 4 meter per second and 2 meter per second respectively. They collide and stick together. What is the final velocity அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு மாஸ் இருக்கக்கூடிய சிஸ்டம், ஒன்று 5 கேஜின்ற சொல்லக்கூடிய M1 மாஸ்ன்னு எடுத்துக்கிடுவோம், இன்னொன்று M2 அப்படின்ற மாஸ் வேணா நம்ம 10 கேஜி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிடுவோம் சரிங்களாப்பா. ஸோ இந்த ரெண்டையும் எதை வச்சு நம்ம பிரிச்சிருக்கோம் அப்படின்னா இந்த 5 கேஜி அப்படின்றது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷனில் மூவ் ஆகி போயிட்டு இருக்கு சரிங்களாப்பா. பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும், ஒரு கிராஃப் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம் அப்படின்னா இதோட ஆரிஜின்ல இருந்து இதை பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம், மேலே அப்வர்ட் டைரக்ஷனில் இருக்கிறது பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதையே நம்ம என்ன செஞ்சுக்கோங்க, இந்த பார்ட்டிகளுடைய மோஷனுக்கான டைரக்ஷனை கன்சிடர் பண்ணும்போது இந்த 10 கேஜி மாஸ் அப்படின்றது பாசிட்டிவ் ஒய் டைரக்ஷன் அப்வர்ட் டைரக்ஷனில் மூவ் ஆகி போயிட்டு இருக்கு. அப்போது இந்த ரெண்டுக்கான வெலாசிட்டி அப்படின்றதையும் இங்கே கொடுத்துட்டாங்க. எப்படி, இந்த M1 மாஸுக்கு 4 மீட்டர் per செகண்ட் ஸ்பீடில் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷன்லையும், இந்த 10 கேஜி மாஸ்ன்றது M2 மாஸ் 2 மீட்டர் per செகண்ட் ஸ்பீடில் அப்வர்ட் டைரக்ஷன்லையும் என்ன செஞ்சிட்டு இருக்கு, மூவ் ஆகிட்டு இருக்கு. அப்படி அதோடைய மோஷன் அப்படின்றத நம்ம என்ன செய்கிறோம், கண்டினியூ பார்த்தா எடுத்துக்கிடுமே. இது ஒரு பாசிட்டிவ் ஒய் டைரக்ஷன், இது பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் சரிங்களாப்பா. ஸோ அப்போ இந்த ரெண்டும் கொலாய்ட் ஆகிற ஒரு பாயிண்ட் இருக்கு, தே கொலாய்ட் அண்ட் ஸ்டிக் டுகெதர். ரெண்டு மாசம் என்ன செய்யுது, ஒரு இன்எலாஸ்டிக் கொலிஷனா, ஒரு பெர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் கொலிஷனா ரெண்டும் சேர்ந்துருது ஒரு இடத்துல. என்ன செஞ்சிருக்கு, இந்த கேபிட்டல் எம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாசம்னா M1 + M2ன்னு எடுத்துக்கிடும். அதாவது 5 கேஜி + 10 கேஜி, 5 + 10 எவ்வளவுப்பா, 15 கேஜி மாஸ் சிஸ்டமா இந்த எம்ன்றதை எடுத்துக்கிடும் சரிங்களா. ரெண்டு ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறம் M மாஸ், அதாவது 15 கேஜி மாஸாக மாறிடுச்சு. ஸோ இப்போது வாட் இஸ் த ஃபைனல் வெலாசிட்டின்னு கேட்டிருக்கிறது இதுக்கான வெலாசிட்டியே தான். இப்போ ரெண்டும் என்ன செஞ்சிருச்சு, ஒரு இடத்துல கொலாய்ட் ஆயிடுச்சுன்னு தெரியுது. கொலாய்ட் ஆனதுக்கப்புறம் ஹையர் மாஸாக இருக்கக்கூடிய 10 கேஜி மாஸோட டைரக்ஷனில் இருக்குமா அல்லது 5 கேஜி மாஸோட டைரக்ஷனில் இருக்குமான்னு கேட்டோம்னா இந்த ரெண்டுக்கும் மொமெண்டம்ன்ற ஒரு விஷயத்தை நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கணும். மொமெண்டம் பார்க்கும்போது என்னது, மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி தானே. அப்போ 5 × 4 20, இங்கே 10 × 2 20. ரெண்டுக்குமே மொமெண்டம் வேல்யூ சேமாக இருந்தாலும் டைரக்ஷன் ஒன்றுக்கு ஒன்று மியூச்சுவலி பெர்பெண்டிகுலராக இருக்கும்போது நம்ம எக்ஸாக்டாகவே சொல்லிடலாம் இதோடைய ஃபைனல் வெலாசிட்டி அப்படின்றது இந்த பாசிட்டிவ் எக்ஸுக்கும் பாசிட்டிவ் ஒய்க்கும் எக்ஸாக்ட் மிடில் இருக்கும். அதாவது இதோட ஆங்கிள் தீட்டா அப்படின்றது எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து சொல்லணும் அப்படின்னா 45 டிகிரி இருக்கணும். ஏன்னா ரெண்டு வேலையும் எப்படி இருக்கு, நம்மளுக்கு எக்ஸ் ஆக்சிஸ்லயும் 20 ஒய் ஆக்சிஸ்லயும் 20 மொமெண்டம் சரிங்களாப்பா. ஸோ அப்போ இதை வச்சு நம்ம இந்த தீட்டா வெளியே என்ன சொல்லிடலாம், எக்ஸாக்டா இந்த பாசிட்டிவ் ஒய்க்கும் எக்ஸுக்கும் 90 டிகிரிக்கு மிடில் அப்படின்றது 45 டிகிரி. ஸோ தீட்டா இஸ் 45 டிகிரின்னு ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் நம்ம என்ன செய்யணும், சிஸ்டமேட்டிக்காக ப்ரூவ் பண்ணணும். இங்கே கொடுத்துருக்கிற M1 மாஸ் அப்படின்றது 5 கேஜ், அதுக்கான வெலாசிட்டி U1 அப்படின்றத 4 மீட்டர் per செகண்ட்னு எடுத்துக்கிடும். M2ன்ற மாஸ் 10 கேஜ், அதுக்கான வெலாசிட்டி U2 அப்படின்றது 2 மீட்டர் per செகண்ட். ஓகே, இப்போ இதை நம்ம ஒரு சின்னதாக நம்மளுக்கு புரிகிற மாதிரி ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையுமா. திஸ் இஸ் த M1 அப்படின்ற மாசு பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷன்ல போய்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் M2ன்ற மாசு பாசிட்டிவ் ஒய் டைரக்ஷன்ல வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய மாசுக்கான ஃபைனல் வெலாசிட்டியை நம்ம எப்படி ரிசால்வ் பண்ணலாம் அப்படின்னா இந்த V அப்படின்றத இந்த பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ் டைரக்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, இது தீட்டாவுக்கு அட்ஜசன்ட் சைடாக இருக்கும். ஸோ அப்போ வியை ரிசால்வ் பண்ணும்போது இது V cos தீட்டான்னு இருக்கும். ஸோ அப்போ டைரக்ஷனில் இருக்கக்கூடிய இந்த தீட்டாவுக்கு ஆப்போசிட் சைடு அப்படின்றது V sin தீட்டான்னு இருக்கும். M1 மாசு U1 வெலாசிட்டியில் வரும்போது இந்த இடத்துல கொலாய்ட் ஆனது. அதே மாதிரி M2 மாசு U2ன்ற வெலாசிட்டியில் ஒய் ஆக்சில் வரும்போது கொலாய்ட் ஆனது. மொமெண்டம் கன்சர்வ்ட் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸ் ஆக்சில் எப்படி இருக்கும், ஒய் ஆக்சில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மொமெண்டம் கன்சர்வ்ட் இன் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸ் ஆக்சில் இருக்கக்கூடிய காம்பனன்ட்ல நம்மளுக்கு M1 U1ன்றது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா M1 U1 அப்படின்றது MV cos தீட்டாக்கு ஈக்குவலா இருக்கும்பா. அதே மாதிரி மொமெண்டம் கன்சர்வ்ட் இன் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு பார்க்கும்போது மொமெண்டம் கன்சர்வ்ட் இன் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு பார்க்கும்போது
m2 u2 equal to mv sin thetaன்னு இருக்கும்பா. இந்த ஈக்குவேஷன் 1 இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் 1 and 2ல ஸோ 2 divided by 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா mv sin theta by mv cos theta அப்படின்ற டேர்ம் m2 u2 by m1 u1 அப்படின்னு கிடைக்கும். இந்த நியூமரேட்டர்ல இருக்கக்கூடிய இந்த மாஸ் வெலாசிட்டி இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா sin theta by cos theta அப்படின்ற டேர்ம் tan theta வரும். அப்போ இதுல m2 u2 அப்படின்றது அந்த y ஆக்சிஸ்ல இருக்கக்கூடிய மொமெண்ட் அப்படின்றது 10 into 2 20. அதே மாதிரி m1 u1 அப்படின்றது 5 into 4 20. ஸோ அப்போ 20 divided by 20 அப்படின்றது நம்மளுக்கு 1. அப்போ tan theta எப்போ 1 நம்மளுக்கு கிடைக்கும் tan 45 டிகிரில இல்லைங்களாப்பா. ஸோ இப்போ இந்த தீட்டா வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அதாவது இந்த ஃபைனல் லாஸ்டிக்கான டைரக்ஷன் தீட்டா ஈக்குவல் டு 45 டிகிரின்றதை இப்படி தான் ப்ரூவ் பண்ணணும். அப்போ இதே ஈக்குவேஷன் 1 and 2 நம்ம ஸ்கொயர் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஈக்குவேஷன் 1 ஸ்கொயர் பண்ணி 2 ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுங்க. m ஸ்கொயர் v ஸ்கொயர் cos ஸ்கொயர் தீட்டா பிளஸ் m ஸ்கொயர் v ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு m1 u1 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் m2 u2 ஹோல் ஸ்கொயர். இந்த ரெண்டு டேர்ம்லையும் m ஸ்கொயர் v ஸ்கொயர் காமனாக இருக்கிறதுனால mvன்றதை காமனாக எடுத்துட்டு இந்த cos ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவை தனியாக எடுத்துக்கோங்க. இந்த டேர்மை பார்க்கும்போதே தெரியும் இந்த ட்ரிகனாமெட்ரி ஃபங்க்ஷனில் cos ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்ற டேர்ம் 1ன்னு. அப்போ இந்த m1 u1 அப்படின்ற இந்த மொமெண்டம் எவ்வளவு 20 ஸ்கொயர். அதே மாதிரி m2 u2ன்றது 20 ஸ்கொயர் சரிங்களாப்பா. அப்போ 2 times of 20 ஸ்கொயர் அப்படின்றது ரிசல்ட். அப்போ போத் சைட் ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா mv ஈக்குவல் டு 20 root 2 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு தேவையானது என்னது வெலாசிட்டி சரிங்களா, ஃபைனல் வெலாசிட்டி. அப்போ எம்மோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். கேபிட்டல் எம்மோட வேல்யூ 15. ஸோ அப்போ v ஈக்குவல் டு 20 root 2 by 15 அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னோம்னா இந்த டேர்ம் நம்மளுக்கு 4/3 root 2. இந்த ரூட் 2ஓட வேல்யூ 1.414 அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அதை எல்லாத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கும்போது approximately 1.88 meter per second கிடைக்கும். This is the final velocity of the mass in kg சரிங்களாப்பா. ஸோ இதே மாதிரி நிறைய டெக்னிக்கலாக நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியும். இந்த வேல்யூஸை முதலே நம்ம சப்ஸ்டிட் பண்ணி கூட சிம்பிளிஃபை பண்ணலாம். காம்படிட்டிவ் எக்ஸாமில் ரொம்ப ஷார்ட் டைம் டியூரேஷன்லேயே இந்த ப்ராப்ளத்தை உங்களால் சால்வ் பண்ண முடியும் சரிங்களாப்பா. தொடர்ந்து இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளத்தில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம மிஸ்டர் பிசிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய தொடர்ந்து எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனோட கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.